போன வாரத்தில் என்ன காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம்? பிசாசுக்கு, சத்தமா சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத குறித்து சில காரியங்களை நாம் பார்த்தோம். ஆண்டவருக்கு இடம் கொடுத்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத குறித்தும் நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சோம்னா பார்த்தோம். ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது சொல்லுங்களேன்? ஆண்டவருக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது சொல்லுங்க சீக்கிரமா. மறந்துட்டீங்களா? தேவனுடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும்போது தேவனுடைய நீதி நிறைவேறுகிறது. பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? பொய்யும் புரட்டும் களவும் திருட்டும் கோபமும் எரிச்சலும், மொத்தத்துக்கு அவனுடைய வீடா நம்ம மாறிடுறோம். ஆமென், அல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவனுக்கு இடம் கொடுக்கும்போது அவனுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வருது, பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது அவனுக்குள்ள என்னென்ன காரியங்கள் எல்லாம் சீர்கேடுகள் உண்டாகிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம என்ன செஞ்சோம்? கொஞ்சம் பார்த்தோம். அல்லேலூயா. இப்ப ஒரு இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனிங்க. ஒன்று தேவன், இன்னொன்று சொல்லுங்க பிசாசு, மூன்றாவது நம்ம. அப்படித்தானே பார்த்தோம். இப்ப வலது பக்கம் தேவன் இருக்கிறார், இடது பக்கம் பிசாசு நிற்கிறான். மையத்தில் யார் இருக்கா சொல்லுங்க? வலது பக்கம், உங்க வலது பக்கம், எனக்கு வலது பக்கம்னா உங்களுக்கு இடது பக்கமா போயிடும். நீங்க சொல்லுங்க, என் வலது பக்கத்தில் கர்த்தர் நிற்கிறாரு, இடது பக்கத்துல சொல்லுங்க, தமிழ்ல தானே சொல்றேன், பிசாசு நிற்கிறான். நடுவுல நான் நிற்கிறேன், நடுவுல நான் நிற்கிறேன். ஆண்டவர் உன் இருதயத்தை எனக்கு தா அப்படிங்கிறார். ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை தந்தா ஆண்டவர் தன்னுடையதை வச்சு சொல்லுங்க என்ன நிரப்புறார். அப்படி இல்லாம தேவனுக்கு நான் இடம் கொடுக்காம இருக்கும்போது இவன் தன்னுடையதை வச்சு முழுசு என்னை நிரப்பிய கேட்க மாட்டான். உன் இருதயத்தை எனக்கு தா, எனக்கு கொஞ்சம் இடம் தா அப்படின்லாம் அவன் கேட்க மாட்டான். இங்க கொடுக்காட்டாலே அது தானா வந்து நிரப்பிடும். ஆமென் சொல்லுங்களேன். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது எப்படி தானா, கர்த்தருக்கு நான் இடம் கொடுக்கல அப்படின்ன உடனே தானா வந்து எப்படி நிரம்புது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். பிசாசு எப்படி இருக்கிறான் சொல்லுங்க? தேவன் ஆவியா இருக்கிறார், பிசாசு ஆவியா இருக்கிறான். நான் எப்படி இருக்கிறேன்? நான் பாவியா இருக்கிறேன். ரைமிங்ல சொன்ன அவரும் ஆவி, இவனும் ஆவி, நானு பாவி. நானும் தேவனுடைய பார்வையில் ஒரு ஆவி மனிதன். ஆமென் சொல்லுங்களேன். நானும் ஆவி மனிதன். இந்த ஆவி மனிதனாகிய நான் தேவனோடு நான் சேரும் பொழுது தேவனுடைய மனிதனாய் மாறிவிடுகிறேன். எப்படி? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நீங்க பதில் சொல்லணும், ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இந்த மனிதன் அப்படிங்கிறவன் ஒரு குறைவுடையவன். மனிதன் எல்லாருமே மனிதனால் குறைவுடையவன் அர்த்தம். இப்ப தேவன் ஆவியா இருக்கிறார், பிசாசும் ஆவியா இருக்கிறான். நான் தேவனுடைய பார்வையில் ஆவியா இருக்கிறவன். தேவனோடு இணைஞ்சா நான் யாரு? தேவனோடு இணைஞ்சா தேவ மனுஷன். இதோடு இணைஞ்சா தேவனோடு நான் இணைஞ்சா தேவனுடைய பிள்ளை. நான் பிசாசோட இணைஞ்சா
நான் இணையணும்னு அவசியமே கிடையாது. அவன் வந்து என்கிட்ட என்ன செஞ்சுக்கிடுவான், ஒட்டிக்கிடுவான். இவரு வான்னு கூப்பிடுவாரு, அவன் வந்துருவான். நீங்க மையத்தில் இருக்கிறீங்க, இங்கிட்டு நிக்கிறவர் வலது பக்கம் தேவன், இந்த பக்கம் நிக்கிறவன் பிசாசு. இவர் உன் இருதயத்தை எனக்கு தா, எனக்கு இடம் கொடுன்னு கேட்பாரு. இவன் அப்படி இல்லை, நான் உன்னோட வந்து சேர்ந்துக்கிறேன்பா. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு சரீரம்னு என்ன செய்யப்பட்டிருக்குது, இந்த ரெண்டு பேருக்கும் சரீரம் கிடையாது. இந்த ரெண்டு பேரும் கிரியை செய்யணும்னா ஒரு சரீரம் தேவை. ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர், நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், ரூல்ஸின் படி செயல்படுகிறவர். பிசாசு எந்த ரூல்ஸுமே இல்லாதவன் ஒருத்தர். யாரு? அவனுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. எல்லா தருதலையான வேலையும், எல்லா முறகட்ட வேலையும், எல்லா அசுத்தமான வேலையும், எதெல்லாம் தப்போ அதெல்லாம் கிளீனா செய்றவன் யாரு? பிசாசு. இப்போ ஒரு வீட்டுக்குள்ள போனா வரட்டுமா அப்படின்னு நம்ம கேட்டு ஹலோ அப்படின்னு தட்டிட்டு போவோம். ஆனா அது சொல்லிட்டு வருமா, பெல் அடிச்சு கேட்டுட்டு வருமா? அந்த பிசாசுங்கிறவன் அப்படிப்பட்டவன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் தேவன் கேட்கிறாரு, கொடுத்தால் நிரப்புகிறார். ஆமென் சொல்லுங்க. கொடுக்காவிட்டால் இவன் எடுத்துக்கொள்கிறான். இவன் என்ன செஞ்சுக்கிறான்? தானே எடுத்துக்கொள்ளுகிறான். அப்ப பிசாசு நமக்குள்ள வந்து எப்ப நிரப்புறான் அப்படிங்கிறத நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட முடியுதா? நான் மனிதனாக இருக்கிறேன், நான் ஒரு குறைவுடைய மனிதன், பலவீனமான சரீரத்தை உடைய மனிதன், பாவத்தன்மை உடைய மனிதன். ஏன்னா சரீரத்தில் இருக்கல, என் சரீரம் பாவத்தன்மை உள்ளது, இந்த மண்ணுக்குரிய தன்மை உடையது. ஆமென் சொல்லுங்க. உள்ளதா இல்லையா? அப்பனா இந்த சரீரத்தை தேவனுக்கு நான் ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான ஜீவபலியா ஒப்பு கொடுக்காட்டாலே இவன் தனக்கு ஏற்ற கிரியைகளை நிரப்பும்படி அவன் என்ன செஞ்சுக்கிறான்? எடுத்துக்கிறான். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா நிமிர்ந்து பார்க்கணும். நீங்க எப்படி உட்கார்ந்துருந்தாலும் பரவாயில்ல, சேர்ல உட்காந்துக்கோங்க, கீழே உட்காந்துக்கோங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா கவனம் என்ன இருக்கணும்? கவனம் இருக்கணும். ஏன்னா நம்ம சரீரம் ரொம்ப ரொம்ப பலவீனமானதுன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவரே சொல்லியிருக்காருல்ல, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளன்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்க மாம்சத்தை பத்தி நான் சொல்லி இப்படி சரிங்க அப்படிலாம் இல்லை. ஆனா ஆவி உற்சாகமா இருக்கணும். ஆவி மனுஷன் விழிப்பா இருக்கணும். அப்படியே இருத்தி கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்யப்படாது, எவரையோ கவனிச்சுக்கிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு கவனத்தை செதற விட்டீங்கன்னா பிசாசா வாடான்னு வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிறது மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வாசித்ததான 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து அந்த சம்பவத்தை எடுங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இந்த சம்பவங்கள் ஓரளவு நம்ம வாசிச்சதுனால ஞாபகம் உங்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன். ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. எங்க போனோம்? பெத்லெகேம். நான் எருசலேம் நான் சொல்ல போனேன். பெத்லெகேமுக்கு நான் உன்னை அனுப்புவேன். அங்க இருக்கிற ஈசாய்ங்கிற குடும்பத்துல ஈசாயினுடைய குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு கர்த்தர் என்ன செய்யறாரு? சொல்ற. ஏன் அப்படின்னு பார்த்தா அதுக்கு மேல உள்ள வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. வேண்டாம், அதுலயே இருக்குது.
நம்ம இதை தேடி எடுக்கிறத விட அவன் செய்தவைகள் எல்லாம் இதுல இருக்குது. முதல்லயே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளினேன். சவுலுக்காக அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் புறக்கணித்து தள்ளினார் அப்படிங்கிறத நாம ஒரு நிமிஷம் வாசிச்சுட்டு அடுத்து பார்ப்போம். வாசிங்க 13வது அதிகாரம். ஆண்டவரே சொல்றாரு, எனக்கு மனஸ்தாபமாய் 13 இல்ல 15-11 நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு எல்லாரும் பாருங்களேன், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. எனக்கு மனஸ்தாபமாய், மனசு சந்தோஷமா இருக்குன்னா சொன்னாரு, மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமர் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தருக்கு மனஸ்தாபம், சொல்லுங்க, கர்த்தருக்கு மனஸ்தாபம் உண்டு பண்ணினதுனால சாமுவேல் தீர்க்கதரிசி மனம் நொந்தான். ஒரு ஊழியக்காரன் மனம் நொந்து போறான்னா ஏதோ ஒரு காரியம் கர்த்தரை துக்கப்படுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையில இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அதே தீர்க்கதரிசி தான் அந்த சவுலை போய் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும் போது எவ்வளவு சந்தோஷமா போய் அபிஷேகம் பண்ணார். அந்த சவுல் சொன்னடி கேட்காததுனால யாரு மனஸ்தாபப்பட்டா? கர்த்தர் மனஸ்தாபப்படும் பொழுது, ஒரு தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்தும் பொழுது, தேவனை துக்கப்படுத்தும் பொழுது, மனஸ்தாபப்படும் பொழுது ஒரு ஊழியக்காரன், அவருடைய தீர்க்கதரிசி சந்தோஷமா இருக்க முடியாது. அவன் மனம் நொந்து போனானா. அதனாலதான் இங்க வாசிக்கிறோம், நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். 1வது வசனத்துல பாருங்க, கவனிங்க, வாசிங்க. நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். எதுக்கு? நான் தள்ளிட்டேன் அவனை, என்ன அவன் மதிக்கல, அவன் என்ன செய்யல, என் வார்த்தைய கேட்கல, என்னை விட்டு திரும்பி தேவனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காம அவன் தனக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு மனஸ்தாபப்பட்டு நொந்து போற அவர் அப்படியே மாறிடுறாரு. நீங்க அந்த வசனத்திலே பக்கத்துல அடுத்த வசனத்தை வாசிங்க. இந்த இடம் அதுதான் 13ல இருக்கு. வாசிங்க 13ஆம் அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர், புத்தி இல்லாம செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். என்ன சொல்றாரு கர்த்தர்? இது எப்ப நடந்ததுன்னு நீங்க 13:1 வாசிச்சீங்கன்னா தெரியும். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் 2ஆம் வருஷம் இஸ்ரவேலை அரசாண்ட போது நடந்த சம்பவம். எத்தனை வருஷம்? அவன் ராஜாவாகி 2வது வருஷத்துல நடக்குது இந்த சம்பவம். அப்பவே சொல்றாரு 14ல, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கட்டளையிடுவார் அல்ல, இட்டார். சவுல் இஸ்ரவேலை எத்தனை ஆண்டுகள் ராஜாவாய் அரசாண்டான் சொல்லுங்க பார்க்கலாம். சவுல் இஸ்ரவேலின் மேல்
ராஜாவாய் எத்தனை வருஷம் இருந்தான் சொல்லுங்க? 40 ஆண்டுகள். எத்தனை வருஷம்? 40 வருஷம். இது எத்தனாவது வருஷத்துல சொல்றாரு? 2வது வருஷம். இன்னும் 38 வருஷம் இருக்குது. 38 வருஷம் அவன் அரசாள்றதுக்கு இருக்குது. ஆனா அப்பவே சொல்லிட்டாரு, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். 38 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. தாவீது பர்த்ததான் இந்த இடத்துல என்ன செய்யறாரு? தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்றாரு. தாவீது அரசனாய் மாறும் பொழுது எத்தனை வயசா இருந்தான்? யாராச்சும் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது இஸ்ரவேலின் மேல் அரசனாய் மாறும் பொழுது எத்தனை வயசு அவனுக்கு? கவனிக்கிறீங்களா? பதில் சொல்லுங்க. தாவீது ராஜாவாய் மாறும் போது எத்தனை வயசு அவனுக்கு? இதெல்லாம் நமக்கு கொஸ்டின்ல வருது. நீங்க நாளாகமத்தை படிக்க போறீங்க. இதுல எல்லாமே தாவீதினுடைய சந்ததி சரித்திரம் மறுபடியும் என்ன செய்து கிளீனா வரும். இத்தனாவது வயதுல ராஜாவானான், இத்தனை வருடம் ராஜாவானான்னு வரிசையா வரும். இந்த நாளாகமம் என்பது டைரி நாள், ஒவ்வொரு நாளின் ஆகமங்கள் அன்னன்னைக்கு நடந்ததை எழுதுவாங்க. சரிதானா? நாளாகமத்தை நீங்க கவனமா படிங்க. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், படிச்சவங்க. தாவீது எத்தனாவது வயதிலே ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான்? அபிஷேகம் பண்ணப்பட்டோம்னா சாமுவேல் அபிஷேகம் பண்ணதை சொல்லல, ராஜாவாய் ஆனான். எத்தனை வயசு தெரியுமா? 30 வயசு. 30 வயசுல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவனை குறித்து தீர்க்க தரிசனமா எப்ப சொல்றாருன்னா 38 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவே சொல்லிட்டாரு. பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கட்டளை இட்டார். ஒருத்தன் இப்ப எனக்கு பொடியன் இருக்கான்னா, இவன் பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி இவன் ராஜாவாவான்னா எப்படி இருக்கும்? ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமான்னு யாருக்கு தெரியும்? கல்யாணமே முடிச்சிருக்காது அநேகமா. இல்லை அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கும். ஏன்னா 8வது பிள்ளை, வருஷத்துக்கு ஒரு பிள்ளைன்னா அவன் பிறந்த அவங்க அப்பத்தான் கல்யாணம் முடிச்சிருக்கலாம். 8வது பிறக்க போகிற பிள்ளையை கர்த்தர் என்ன செஞ்சாரு? கண்டார். அல்லேலூயா. சரி, ரைட். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவரை துக்கப்படுத்தினால இப்ப இது இந்த 13க்கும் 16 2 அதிகாரம் உள்ள இருக்குது. 14 15 இல்லையா? இடைப்பட்ட காலங்கள் எவ்வளவு நினைக்கிறீங்க? நம்ம வாசிச்சுக்கிட்டே போகும்போது மேல உள்ள வசனத்தை வாசிங்களேன். 35 34 35, அதாவது 15 34. பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டே இருந்தான் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் தான் 16:1 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எவ்வளவு நாள் துக்கப்பட்டுக்கிட்டே இருப்ப அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? எவ்வளவு நாள்? எவ்வளவு நாள் சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம படிக்கும்போது கொஞ்சம் என்ன செய்யணும்னா யோசிச்சு, எத்தனை நாள் சென்னு, எவ்வளவு நாள், எத்தனை வருஷம் சென்னு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். சாமுவேல் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது அவனுக்கு வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? கடைசி பையன். என்ன நான் என்ன குர்ஆன்ல இருந்தா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், இல்ல பகவத்கீதையில இருந்தா கேட்கிறேன்? பைபிள் படிக்கிறீங்களா? இதெல்லாம் படிக்கணும். சும்மா குமுதமும் கல்கண்டும் வாசிக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது. தினமணி தினத்தந்தி மாதிரி வாசிக்க கூடாது. யோசிச்சு வாசிக்கணும். தாவீது அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது இளைஞனும் சௌந்தரியம் உள்ளவனுமாய் இருந்தான்னு இருக்கா? சிவந்த மேனியும் அழகிய கண்களும்
சௌந்தரியம் உள்ளவனுமா இருந்தான். ஒரு 15-16 வயசு. எவ்வளவு வயசு? ஒரு வாலிபன். அப்பனா தானே போய் ஆடுகளை மேய்க்க முடியும். ஆடுகளை மேய்க்கும் போது கரடி வந்தது, சிங்கம் வந்தது, அடிச்சேன்னு சொன்னானா இந்த நொங்குனிகோண்டு பையனை செய்ய முடியுமா? ஒரு 15-16-17 வயசு, அதிகபட்சம் 17 அல்லது 16 வயசு, ஒரு டீன் ஏஜ் பாய். சரி, இப்பதான் என்ன செய்யறாரு? அந்த நமக்கு 12வது வசனத்துல சொல்லப்படுது, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன் தான் அப்படின்னு சொன்னார்னு 12வது வசனத்துல இருக்கு. ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, இங்கிட்டு ஒரு 16 வயசு வைங்க, இங்கிட்டு ஒரு சொல்லுங்களேன் 16. பிறக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு? 8. 16 8 24. குறைந்தபட்சம் ஒரு 22 வருஷத்துமா இந்த 15 கடைசிக்கும் 16 1க்கும் இடையில எத்தனை வருஷம் இருக்கு? ஒரு 20 வருஷத்துக்கு குறை இல்லாம டக்கு டக்குன்னு நமக்கு எழுதுனால நமக்கு என்ன தெரியுது? 15 கடைசியில சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டே இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 16:1 சொல்றாரு, எவ்வளவு நாள் துக்கித்து கொண்டிருப்பாய்? ஒரு 20 வருடங்கள். இவன் செய்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் சவுல் நடந்துக்கிறதையும் பார்த்து துக்கப்பட்டுக்கிட்டே அழுதுகிட்டே, இப்படி கர்த்தரை துக்கப்படுத்திட்டு போயிட்டானே, ஆண்டவர் செய்ததுக்கு கேட்காம ஆண்டவர் சொல்றதெல்லாம் தருதலையா மாத்தி செஞ்சு விளையிறானேன்னு சொல்லி ஆண்டவரை துக்கப்படுத்திட்டானேன்னு இவன் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். எவ்வளவு நாள்ரா கடப்ப, ஏஞ்சி போடா அப்படிங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அங்க போனத போது 7 பிள்ளைகள் அனுப்புனாரு. 7 வரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. 8வது ஒரு பொடியை அங்க இருக்கிறான் அப்படின்னு அவனை கூட்டு வாடா அப்படின்னா ஆண்டவர் அவனைத்தான் என்ன செஞ்சாரு? வாசிங்க, இப்ப வாசிங்க, 13 வாசிங்க, 16-13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அபிஷேகம் பண்ணி விட்டுட்டு தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டு ராமாவுக்கு தன் சொந்த ஊருக்கு யாரு போயிட்டான்? சாமுவேல் போயிட்டாரு. அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. நீங்க மேல உள்ள வசனத்துக்கும் கீழே உள்ள வசனத்தையும் நீங்க என்ன செய்ய மிங்கிள் பண்ணி பார்த்தனா, அந்த நாட்கள்ல ராஜாவாக யாரை கர்த்தர் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறாரோ தீர்க்கதரிசியை கொண்டு, அவர்கள் மேல் யார் இருப்பார்? கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருப்பார். இன்னொருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின உடனே இங்க இருந்து என்ன செஞ்சிட்டாரு? விட்டு நீங்கி தாவீதின் மேல் தங்கினார்னு சொல்லப்பட்டது. போறாரு. அவர் போனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் போன உடனே இன்னொன்னு வந்துருச்சு. எல்லார் மேலையுமா பிசாசு வருது, எல்லாரையுமா ஆட்டுது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது அவன் மேல் இருக்கிற அபிஷேகம் வேற ஒருவனுக்கு போயிருச்சுன்னா இவனுக்குள்ள என்ன வந்துடும்? நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியலைன்னா பிசாசு தானா உள்ள வந்துருவான். எப்ப உள்ள வர்றான்? ஆண்டவர் சொல்றதுக்கு, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஆண்டவரால் திட்டம் கொடுக்கப்பட்ட மக்கள் அவருடைய திட்டத்துக்கு விரோதமா நான் அப்படித்தான் இருப்பேன். சவுலை ராஜாவாக்கணும் எனக்கு மனஸ்தாபமா இருக்குன்னு சொன்னாரு. என்ன அப்படி செஞ்சான் சொல்லுங்க? என்ன அப்படி செஞ்சான் சொல்லுங்க? என்ன செஞ்சான்? 15 எடுத்து வாசிச்சு பாருங்க.
நம்ம 15-11 தான் சொல்றாரு. முதல்ல அவன் சவுலை ராஜாவாக்கினது மனஸ்தாபமாயிருக்கிறது அப்படின்னு என்ன செஞ்சான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனத்துல 12வது வசனத்துல நீங்க பாருங்க. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி, தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் அப்படின்னா என்னது? வெற்றி கொடி நாட்டி, பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆண்டவர் நைட்ல சொல்றாரு, இவனை ராஜாவாக்குனது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கடாங்கிறாரு. உடனே விடிய காலம் எந்திரிச்சு இவனை சந்திக்கிறதுக்கு யார் போறான்? தீர்க்கதரிசி போறான். இவனை எங்கடான்னு பார்த்தா, இவன் தனக்கு கர்மேலுக்கு போய் ஒரு ஜெயஸ்தம்பம், பிறகு அந்த ஊருக்கு போக அங்க போய் ஒரு ஜெயஸ்தம்பம், இவர் பெயர் புகழை என்ன செய்கிறாரு? இவனை ராஜாவாக்குனது யாரு? அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 17 வாசிங்களேன். 15-17. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு, நீ உன் பார்வையில ரொம்ப சின்ன ஆளா இருக்கும் போது தானே இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவனா கர்த்தர் உம்மை அபிஷேகம் பண்ணி வைத்தாரு. இப்போ உனக்கு என்ன வேண்டியிருக்கு? பெயரும் புகழும். என்னது? தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம். கர்த்தருக்கு இல்ல. கர்த்தர் கொடுத்த அதிகாரம், கர்த்தர் கொடுத்ததான பதவி, கர்த்தர் சொன்ன. நீங்க 1வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா 1வது வசனத்துல ஒரு திட்டம் கொடுக்கிறார் பாருங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை திட்டத்தை கேளு. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வச்சிருக்கிறேன். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்று சொன்னார். ஒரு திட்டம். அவன் இருக்கான், அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட மாட்டேன்னு அவங்களை எதிர்த்து நின்னா, எனக்கு அது ரொம்ப மன வருத்தமா இருக்கு. அதை அவனை போய் என்ன செய்ய, இறக்கம் வைக்காம எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு, காளி பண்ணீருன்னு சொன்னா 9 வசிங்க. 9ல பாருங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து, ஆண்டவர் என்ன சொன்னாரு? இரக்கமே பார்க்காத பிள்ளைகளை, குழந்தைகளை, ஸ்திரீகளை, புருஷரை, ஆட மாட ஒட்டகத்தை, கழுதைய எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, த செகண்ட் குவாலிட்டி, நலமானது, பெஸ்ட், எல்லாத்தையும் தனக்காக வச்சுக்கிடுவாங்களாம். ஒண்ணுக்கு உதவாதது, அற்பமானது, லப்பமானது, மொடம், குருடு, இதை மட்டும் யாருக்காக பலி செலுத்துறாங்களாம்? நம்மள மாதிரி. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த காணிக்கைப்படியை திறந்து பார்க்கும் போது ஒரு 10 ரூபாய் எடுத்தனா புடலம்புவா இருக்கு. அதுல 3 ஒட்டு இருக்கு. 3 ஒட்டு ஒட்டணும், ஆனா ஒட்டவும் இல்லை, கிழிஞ்சே கிடக்கு. என்ன இது? கர்த்தருக்கு. என்ன நம்மளால செலவழிக்க? எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, எப்பா அப்படி தானப்பா இருக்கும், கர்த்தருக்கு அப்படி தானப்பா போடுவாங்க சில்லார காசு. அப்ப பாஸ்டர்ட்ட நான் போய் எங்க பாஸ்டர்ட்ட போய், என்ன பாஸ்டர் இந்த ₹1 காயின்ஸ் ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு, என்ன செய்யறது? இப்படித்தான் கொண்டு வந்து கர்த்தர். நான் பார்த்தேன், ஒரு பக்கம் பிளைனா இருக்குங்க, ஒரு பக்கம் சிங்கப்படம் இருக்கு. இது எத்தனை ரூபான்னு கணக்குச்சாக்க? ஒரு பக்கத்தை வச்சு தேய்ச்சாச்சு, நல்லா தேய்ச்சிட்டு பிளைன் ஆயிடுச்சு. இது ₹1 ₹2 அப்போ ₹2 கிடையாது. ஒரு பக்கம் சிங்கே படம் மட்டும் இருக்கு. எதுக்கு இதை கொண்டு யார்ட்டையும் செல்ல முடியாது, போடு கழுதியக்கா. என்னது?
கர்த்தருக்கு காணிக்கை. இதே பற்றி அங்க இருந்தது. நல்லதெல்லாம் எடுத்து தேவனோகிய கர்த்தருக்கு பலியிடுவதற்காக உம்முடைய ஜனங்கள் தெரிந்து கொண்டார்கள். பிறகு இதெல்லாம் என்ன செஞ்ச? போட்டு தள்ளினதெல்லாம் யாருக்காக? அதாவது என்னன்னா, கர்த்தருக்கு பலியிடுறோம்னு சொல்லி நல்லதெல்லாம் பலியிட்டு இவங்க திங்கிறதுக்கு, ரத்தத்தை மட்டும் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு கொழுப்பை மட்டும் தகனிச்சுட்டு மற்றதெல்லாம் இவங்க சாப்பிடலாம். ஆனா முழுசும் போட்டு தள்ளுறதெல்லாம் குருடு போனது வந்தது அதுதான் 3ஆம் தரம் 4ஆம் தரம் அதை பூரா போட்டாச்சு. அவன் சொல்றான் பாருங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு சாமுவேலை பார்த்த உடனே 13ஆவது வசனத்துல சொல்றான் பாருங்க, வாசிங்க. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, சவுல் சாமுவேலை பார்த்த உடனே, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன், கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் நிறைவேற்றிட்டேன். அதற்கு சாமுவேல், அப்படியா? அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து ஜனங்கள் அவைகளை கொண்டு வந்தார்கள், அவர்களை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். நல்லதெல்லாம் நாங்க வச்சுக்கிட்டோம், மற்றெல்லாம் முற்றிலுமாய் அழித்து போட்டோம் அப்படின்னு என்ன செய்யறாரு? ஏண்டா இப்படி செஞ்ச அப்படின்னு அவர் கேட்கும்போது காரணத்தை கிளீனா சொல்றான் பாருங்க. 24 வாசிங்க. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதால் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து. என்னது? யாருக்கு பயந்து? சத்தமா சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணினவருக்கு பயம் இல்லை, அழைத்தவருக்கு. நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, என்ன பெரிய தப்பு செஞ்சான்னா, தன்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். சிறியவனும் எளியவனுமாயிருந்த அவனை தூக்கி எடுத்து என்ன செஞ்சாரு? உயரத்தில் உட்கார வச்சவருக்கு பயம் இல்லை, ஆனா ஜனங்களுக்கு பயப்படுகிறேன். யாருக்கு பயப்படுகிறேன்? இதுல இருந்து நமக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சொல்ற, நீ கர்த்தருக்கு பயப்படுறியா மனுஷனுக்கு பயப்படுறியா? கர்த்தருக்கு பயந்தவன் கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படிவான். மனுஷனுக்கு பயந்தவன் மனுஷன் என்ன சொல்றானோ அதைத்தான் இங்க செய்வான். கர்த்தர் சொல்றத பெருசா தெரியவே செய்யாது. இது மட்டும் இல்லை, இன்னொரு சம்பவமும் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? அடுத்த அதிகாரங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த அதிகாரம் அல்ல, முந்தின அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 14 நீங்க வீட்டுக்கு போய் எல்லாம் வாசிச்சு பாருங்க. பெலிஸ்தர் வந்து என்ன செய்வாங்கன்னா, போரிட வந்திருப்பாங்க. பெலிஸ்தர் என்ன செய்றாங்க? இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்து நிற்கிறாங்க, கூட்டமாக வந்து நிற்கிறாங்க. இவனோட இருக்கிற ஜனங்கள் அவங்க கூட்டத்தை பார்த்துட்டு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிடுறாங்க. யாரு கூட? சவுல் கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. மொத்தமே ஒரு 300 400 பேர் 500 பேர் தான் இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப யோனத்தான் மாத்திரம், தன் ஆயுததாரியம் மாத்திரம் அந்த படைக்குள்ளே புகுந்து அவர்களை என்ன செய்யறான்னா ஜெயிக்கிறான். அந்த இடத்துல நீங்க வீட்டுக்கு போய் அந்த 14ஆம் அதிகாரத்தை வாசிச்சுக்கோங்க. என்ன செய்யறான்னா 2 பேர் போய் அங்க என்ன செய்யறாங்க? கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பை செயல்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் போய் என்ன செய்யறாங்க? விரட்டுறாங்கன்னு பார்க்கலாம். அப்பம்போது சொல்றான், இவன் ஒரு இடத்துல இருக்கிறான், மகன் ஒரு இடத்துல இருக்கிறான், வெவ்வேறு இடத்துல தள்ளி தள்ளி இருக்கிறாங்க. இவங்க பேசுறது அவங்களுக்கு தெரியாது, அவங்க பேசுறது இவங்களுக்கு தெரியாது. இவன் என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா, இன்னைக்கு பெலிஸ்தரை கொல்ற வரைக்கும் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் ஒரு வயலும் ஒண்ணுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான். யார் சொன்னான்னா? சவுல் சொன்னான். அது மகனுக்கு தெரியாம இவன் போய் ஜெயிச்சுட்டு வந்தாச்சு, எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு, சாயந்தரம் ஆயிப்போச்சு. இவன் சொல்றான், இன்னும் போய் அவங்கள முற்று முடிய அழிக்கணும் அப்படின்னு. யார் சொல்றான் சொல்லுங்க? சவுல் சொல்றாரு.
ஆசாரியன் சொல்றான், போதும் போதும், நாம் தேவ சமூகத்திலே வந்து நிற்போம் அப்படிங்கிறான். அப்பம்போது சத்தியம் பண்ணது என்ன தெரியுமா? எவனாவது என்னமாவது அந்த பெலிஸ்தரை கொல்ற வரைக்கும், காலி பண்ற வரைக்கும் வாயில் அப்பமோ இப்பமோ வச்சான்னா அவன் சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிட்டான். இது மகனுக்கு தெரியாது. அவன் திரும்பி வரும் பொழுது ரொம்ப களைப்பா இருக்கும்ல, அங்க என்ன போய் சோறா காய்ச்சி தர்றதுக்கு ஆள் இருக்குது. வரும்போது ஒரு தேன் கூடுல தேன் ஒழுகிக்கிட்டு இருக்குது. கையில் இருக்கிற ஒரு குச்சி வச்சு அப்படி தேனடைய குத்தி அப்படி வாயில போட்டு நீ சாப்பிட்றான்னு என்ன செஞ்சுட்டான், அந்த ஆயுததாரிக்கும் கொடுத்துட்டான். அவங்க அதனால ரொம்ப தெளிவா வர்றாங்க. மற்றவங்க எல்லாம் கிறுகிறுத்து போய் போரிட்டு வர்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா நீங்க வாசிச்சு பாருங்க, 37, 14, 37 மற்றும் 37, 38, 38 வாசிங்க. அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா, அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. என்னவா? அதாவது இவன் சொல்றான், பெலிஸ்தரை பூரா காலி பண்ணிட்டு தான் வருவேன் அப்படிங்கிறான். ஆசாரியனாகிய அந்த நாட்கள் இந்த ஆசாரியன் சொல்றான், இல்ல இல்ல தேவ சமூகத்துக்கு வாங்க, எல்லாம் நம்ம என்ன செய்வோம், இங்க இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்ததுக்கான்னு சொல்றான். உடனே கர்த்தர் இடத்துல விசாரிப்போம், இவர் தலைவர்ல ராஜாவில் கர்த்தர்கிட்ட விசாரிப்போம்னு ஜெபம் பண்ணி ஏபோத்தை கொண்டு வந்து கேட்டனா ஆண்டவர் ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. கேட்டா எப்படி பதில் சொல்லுவாரு? செய்யறதெல்லாம் தலைப்பரட்டு, செய்யறதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாது. பதில் சொல்லுவாரா? சொல்லல. உடனே இவருக்கு என்ன, கர்த்தர் பதில் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது சவுல், ஜனத்தின் தலைவர்களே, நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து இந்த பாவம் எதினாலே உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள். அது என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்ல, ஒருவேளை பதில் சொல்லல. ராஜா சொல்லும் போது என்ன செய்ய அப்படின்னு கடைசியில பார்த்தனா என்ன செய்யன்னு சொன்னோடனே சீட்டு போடுங்கிறான். 12 கோத்திரத்தை போட்டா இவன் கோத்திரம் தான் விழுகுது. கோத்திரமா குடும்பமா வரச்சுன்னா சவுல் குடும்பம் விழுகுது. சவுல்ல இருக்கிற பேரா போட்டா யோனத்தான் பேரு. என்னடா செஞ்சேன்னா, நான் கொஞ்சம் தேன் எடுத்து வாயில போட்டேன், இதுக்காக நான் சாகணுமா அப்படின்னு. ஆமாடா நீ சாகத்தாண்டா செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் வாசிங்க 45. ஜனங்கள் எல்லாரும் சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அப்படி எல்லாம் ஒரு காலம் முடியாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். இவன் என்ன சொன்னா, யாருக்கு பயந்தான்? இப்ப கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என்னுடைய மகனா இருந்தாலும் அவனை சாகணும்னு சொன்னா, இப்ப யாருக்கு பயப்படுறான்? நான் சொல்றது விளங்குதா? கர்த்தரை விட ஜனங்களுக்கு பயந்தவன். ஜனங்கள் என்ன சொல்லுவார்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவன் ஒரு நாளும் தேவ சித்தத்தை செய்யவும் மாட்டான், தேவனுக்கு பிரியமா இருக்கவும் மாட்டான். கர்த்தர் இவனை ராஜாவாக்கினது மனஸ்தாபமா இருக்காருன்னா என்ன காரியம் நினைச்சீங்கன்னா, இவன் சொன்னதை கேட்கலைங்கிறது மட்டுமல்ல, இவன் தன்னை விட தான் ஏற்படுத்தின ஜனங்களுக்கு பயப்படுறான். ஆமென் சொல்லுங்களேன். இதுல இருந்து நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். பிசாசு ஏன் உள்ள வருது? ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் விலகிறாரு? நான் கர்த்தருக்கு பயப்படுகிறத விட மனுஷனுக்கு பயப்படுகிறேன். அல்லேலூயா. நீங்க உங்க மனதை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன பார்க்கிறாரு, அவர் என்னோட இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு நினைவு அதிகமா இருக்கா? நல்ல வேலை, யாருக்கும் இது தெரியாது, சரி யார்கிட்டையும் சொல்லிடாத, அப்படியே நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிடட்டும், மற்ற யாரும் இதை தெரிஞ்சிடக்கூடாது, இப்படி சொல்றோமா? மறைக்கிறோமா? கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா?
இப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாத இடத்துல பேசுறத கூட கர்த்தர் என்ன செய்யறார்? கர்த்தர் கவனிச்சு கேட்கிறார். ஒருத்தருக்கும் தெரியாம நான் மறைச்சிட்டேன். மறைக்கலாம், ஆனா யாருக்கு மறைக்க முடியாது. அந்த பயம் இருந்தா யோசேப்பு சொன்னா, தேவனுக்கு முன்பதாக இந்த பெரிய பொல்லாப்புக்கு நான் எப்படி உடன்படுவேன்? தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. வீட்டுல ஒருத்தரும் கிடையாது, அவனையும் அவளையும் தவிர. யாரு? போத்திபா மனைவி. அவ சொல்ற, என்னை தவிர வேற ஒருத்தரும் கிடையாது, வா அப்படிங்கிறார். சரின்னு இருந்தான்னா இன்னைக்கு அவன் அந்த போத்திபாரை கூட பெரிய ஆளா மாறி இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு பயந்ததுனால, என் தேவனுக்கு முன்பதாக. அல்லேலூயா. தாவீது கர்த்தருக்கு பயந்து மனுஷன் சொல்றத கேட்கல. சவுலு கர்த்தருக்கு பயப்படாம மனுஷன் சொல்றதையே கேட்டுக்கிட்டு இருந்தான். மனுஷனுக்கு மட்டும் பயந்துகிட்டு இருந்தான். மனிதருக்கு, ஜனங்களுக்கு பயப்படுகிறேன். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மறுபடியும் அந்த 15:24. அப்பொழுது சவுல் பாதிக்கு மேல வாசிச்சீங்கன்னா, மீறினதினாலே நான் பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து. யாருக்கு பயந்து? ஜனங்களுக்கு பயந்து. அங்க கேட்டா, கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், யாரனாலும் பாவம் செஞ்சவங்க சாகணும்னு சொன்னவன், ஜனங்கள் எல்லாரும் அவன் சாக கூடாதுன்னு சொன்னோன்னே சரின்னு விட்டுட்டான். அதனால இவனை போட்டு தள்ளிட்டாரு. இந்த கேள்வியில ஒண்ணுக்கு பதில் நீங்க போய் பார்த்துக்கோங்க. நானே சொல்றேன், கர்த்தரே அவனை கொன்றார்னு இருக்கும், போய் வாய்ச்சி பாருங்க. ஏன் தெரியுமா? ஆனா அவன் செத்தது எப்படின்னு நீங்க போய் சரித்திரத்துல வாய்ச்சிங்கன்னா, அவனை எதிரிகள் நெருக்கி வில்வீரர்கள் அவனை கொல்ல வருவார்கள். அப்பம்போது சொல்லுவான், அவன் ஆயுததாரியை பார்த்து பக்கத்துல, டே இந்த விருத்த சேதனம் இல்லாத பயக என்னைய கொன்னு ஓட போறாங்க, அதுக்கு முன்னாடி நீயே உன் பட்டயத்தை வச்சு என்னைய வெட்டி கொன்னு ஓடுறாமா. அவன் சொல்லுவான், அதெல்லாம் நான் ராஜாவே, நான் உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தன் பட்டயத்தை தானே நட்டி வச்சு அதுல மொந்துன்னு உளுந்து செத்து போவான். இவன் செத்ததை பார்த்தவனே அவனுடைய ஆயுததாரி உதவி செய்யறவன் பார்த்துட்டு அவனும் தன் ஒரு பட்டயத்தை நட்டு அதுல விழுந்து செத்து போயிடுவான். இதே உண்மையா நடந்தது. ஆனா வசனத்துல நீங்க அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். 1 நாளாகமம் 10 கடைசி வாசிங்க. 10:13 வாசிங்க. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல். எல்லாரும் பாருங்க பக்கம் 519 பக்கத்துல 10:13. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். அதோட நிப்பாட்டி இருந்திருக்கலாம். ஆனா அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். எப்படி பதிவு பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? கர்த்தர் கொன்றார்னு இருக்கு. அவர் கொல்ல மாட்டாரு, அவர்களுக்கு தீமை செய்ய. பிசாசுக்கு நீ தேவனுக்கு அனுமதி கொடுக்கலைன்னா பிசாசு தானா வந்து அவன் மனித கொலை பாதகனா இருக்க ஒன்னிய நீயே கொல்லும்படி தற்கொலை பண்ணும்படி தூண்டினான். நீங்க சவுல் எப்படி செத்தான்னு நீங்க பாத்தீங்கன்னா, தன் பட்டயத்தை தான் நட்டு அதுல விழுந்துதான் செத்தான், தற்கொலை தான் பண்ணான். ஆனா இங்க கர்த்தர் அவனை கொன்றான்னு பதிவு பண்ணது காரணம் என்ன தெரியுமா? கைவிட்டார்னு அர்த்தம். ஏன் கைவிட்டாரு? நீ மனுஷனுக்கு பயப்படுற, கர்த்தருக்கு பயப்படல. 4 பேர் பார்த்துருவாங்களே, 4 பேர் நீ என்னமோ சொல்லிடுவாங்களே, 4 பேருக்கு அவமானமா போயிருமே. முன்னாடி கர்த்தருக்கு முன்னாடி அவமானமா இருக்கும் தெரியலையா? நான் செய்யற பாவம் கர்த்தரை துக்கப்படுத்துறது தெரியலையா? நான் பேசுற பேச்சு ஆண்டவரை வருத்தப்படுத்துறது தெரியலையா? பிசாசு உள்ள இருந்துரும். அல்லேலூயா சொல்லுங்க. 4 பேர் பார்க்கும்போது மட்டும் யோக்கிய மாதிரி நடக்க முடியுது. அதே நடிப்பு, அதான நடிப்பு. 4 பேர் பார்க்கும்போது அப்படிமா நடிச்சுட்டு
தனிப்பட்ட வாழ்க்கையில சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பழைய காலத்து ஆள்கிட்ட கேட்குறேன், அசோகனும் நம்பியாரையும் நீங்க மனசுல வந்தவுடனே உங்களுக்கு என்ன தோணும்? புதுசா தெரியாது, வில்லன்லாம். அதுக்காக தான் பழச சொல்றேன். பழைய படங்கள்ல அசோகனும் நம்பியாரும் என்ன கதாபாத்திரத்தில் நடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்கள மனசுல நினைச்ச உடனே வில்லன் தான், மோசமான வயடா அப்படின்னு நினைக்கும். உண்மையிலேயே சொல்றாங்க, அசோகன் அப்படிங்கிற அந்த நடிகருக்கும் நம்பியாருக்கும் மனசு ரொம்ப நல்ல மனசாங்க. கேரக்டர், அவங்களுடைய இயல்பான குணம் ரொம்ப சூப்பர் குணமா. ஆனா படத்துல அவங்க எப்பயும் வில்லனாதான். எம்ஜிஆருக்கும் அந்த கதாநாயகனுக்கும் எதிரியாவும் கெடுதல் செய்கிறவனுமாவத்தான் என்ன செய்வான்? அது நடிப்பு. ஆனா ஒரிஜினலா அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப சூப்பர் கேரக்டர். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ வெளியே எப்படி இருக்கு எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு முன்பதாக சூப்பரா இருக்கணும். உன்னை மக்கள் பார்த்து மோசமான வேடா இவன்கிட்ட பேசினாலே அப்படின்னு கூட சொன்னா, போ டெரரா இருக்கான்டா, இவன்கிட்ட பக்கத்திலேயே போக முடியலடான்னு மக்கள் என்னன்னு சொல்லிட்டு போறாங்க. அது ரெக்கார்டு கிடையாதுங்க. கர்த்தர் உன்னை பார்த்து உத்தமமும் உண்மையும் உள்ளவனே, என் பிரியமே ரூபவதி என்ன செய்யணும்? நம்ம என்ன சொல்றோம்? 4 பேர் பார்த்து நம்மளை என்ன செஞ்சிடப்படாது? 4 பேருக்கு முன்னாடி நம்ம நல்லா கெத்தா என்ன செய்யணும்? அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. அல்லேலூயா. பிசாசு ஏன் உள்ள வருது? ஏன் பிசாசு நம்மளை நிரப்புது? பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா, அதுவா வந்து நிரப்புதா எப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய சிந்தை தேவனுக்கு பிரியமானதை செய்யணும், அவருக்கு பிரியமா இருக்கணும். நான் மனுஷன் பார்க்கறதுக்காக நான் வாழக்கூடாது. கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் சொல்றதை நான் செய்யணும். யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அவருக்கு பிரியமா நான் நடக்கணும். நான் உண்மையா இருக்கிறது பாஸ்டருக்கு தெரியுமா? தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டர் உனக்கு பதில் கொடுக்க போறதும் உனக்கு அவார்டு கொடுக்க போறதும் கிடையாது. உன்னை பார்க்கிற கர்த்தர் வெளியரங்கத்தில் உனக்கு பதில் அளிப்பார். நீ அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் போது வெளியரங்கமா பதில் தருவார். அந்தரங்கமா கொடுக்கும் போது கர்த்தர் உனக்கு வெளியரங்கமா விளைய செய்வார். கர்த்தர் பார்த்தார்னா வெளியே ஒரு நாள் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. எதை பார்க்கிறாரு? நம்முடைய உண்மையவா, உண்மையற்ற தன்மையவா? ரெண்டையுமே வெளியே கொண்டு வருவார். சொல்லுங்க, ரெண்டையுமே வெளியே கொண்டு வருவார். உண்மை எது உள்ள இருக்கோ அதை வெளியே கொண்டு வருவார். சொல்லுங்க. உங்களை பார்க்கிறார் அந்தரங்கத்துல. அந்தரங்கத்துல உண்மை இருந்தா உண்மை வெளியே வரும். அந்தரங்கத்துல பொய்யும் புரட்டும் திருட்டும் களவும் இருந்தா அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நீ செய் 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 அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம தப்பு செஞ்சுட்டு பிற கூரை மேல போய் பாப்பா இவன் தப்பு செஞ்சுட்டான் இந்த கொக்கரக்கோ கோன்னு கூவும். பாத்தீங்களா? பிசாசனுடைய வேலை இதை யாருக்கும் தெரியாம தவறு செய்ய வச்சு அதை போய் தன்றாடிக்கிற வேலை யார்? இது பிசாசுடைய வேலை. கர்த்தர் அப்படி செய்ய மாட்டாரு. நீ மனஸ்தாபப்பட்டா மன்னிச்சு அதை அப்படியே மறந்து உன்னை கழுவி சுத்திகரிப்பாரு. இல்லாட்டி அதுக்குரிய தண்டனை வரும். ஆமென். ஏன் இந்த பையன் நல்ல வேலை தானே இருந்தான், ஏன் இப்படி வந்தது அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்தரங்கத்தில் இருக்கிறது தெரியாது. அதுக்கு தண்டனை வரும்போதும் தெரியாது. நல்லா தானே இருந்தான், நல்ல மனுஷன் தான், திடீர்னு ஏன் இப்படி வந்ததுன்னு தெரியல அப்படின்னு இவங்க குழம்புவாங்க. ஆனா கர்த்தர் இரண்டையுமே என்ன செய்வார்? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு இந்த சவுலை எப்படி கெடுத்தான் பார்த்தீங்களா? ஆனா தாவீது கர்த்தருக்கு பயப்படுகிறேன் பல தடவை சொன்னான். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேல நான் கையை என்ன செய்ய மாட்டேன், நீட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு பயந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நான் முழுவதுமா என் இருதயத்தில் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு இடம் கொடுத்தா அவர் என்னை ஆசீர்வதித்து அவர் என்னை உயர்த்துவார்னு நம்புறீங்களோ அவங்க கர்த்தருக்கு பயந்து அவருக்கு முன்பதாக வாழ பழகுங்க. சவுலுக்கு ஏன்
பிசாசு உள்ள வந்து அவனை ஆட்டி படைச்சு அவனை கஷ்டப்படுத்தினது தெரியுமா? மனுஷனுக்கு பயந்தான். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயந்தான். கர்த்தர் சொன்னதை கேட்காம தன்னோடு இருக்கிற மக்கள் சொன்னதை கேட்டான். வேற என்னமே கிடையாது. தேவன் சொன்னார்னா சொன்னதுதான், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. மக்கள் 1000 பேசுவாங்க, 1000 பேசுவாங்க, அதை கண்டுக்கிடவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. என்ன வேணாலும் சொல்லட்டும், என் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படித்தான் நான் இருப்பேன். அதுதான் ஒரு ஆவிக்குரியனுடைய ஸ்டாண்ட். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி நம்ம தேவ சமூகத்தில் எழும்பி நின்று கர்த்தர் சொல்லுகிற காரியத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சு அவருடைய ஆவியை நான் துக்கப்படுத்தாமல், பிசாசுக்கு நான் இடம் கொடாமல், பிசாசனுடையதான தந்திரத்துக்கு அவனுடைய வஞ்சகத்துக்கு இடம் கொடுத்து என் வாழ்க்கை அழிந்து போகாமல் தேவனுக்கு நான் முற்றிலுமாய் கீழ்ப்படிவேன். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல படம் போட்டு காட்டுறாரு. சவுல் ராஜ்யபாரத்தில் இருந்தான், ஆனா அவனுக்குள்ள தேவ ராஜ்யம் இல்லாம போச்சு. பிசாசு அவனை சின்ன பின்னமாக்கிக்கிட்டு இருந்தான். பிசாசு அவனை சந்தோஷமா இருக்கவே விடல, அவனை அலக்கழிச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு பிசாசு பிடிச்சவன் இஸ்ரவேலை ஏறத்தாழ பல ஆண்டுகளை ஆண்டுகிட்டு கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தான். கர்த்தர் அவனோடு பேசல. கர்த்தர் அவன்கிட்ட ஒரு காரியத்தின் மூலம் கூட பேசல. கடைசியில் அவன் தற்கொலை பண்ணி செத்தான்னு சொல்லி வசனம் சொல்லுது. எத்தனை பரிதாபமான முடிவு. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயத்தில் வளரணும்ப்பா சொல்லுங்க. நாங்கள் மனுஷனுக்கு முன்பதாக யோக்கியமா இல்லைப்பா, உமக்கு முன்பதாக யோக்கியமா உண்மையா சொல்லுங்க. உமக்கு பயந்து சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. நீ கர்த்தருக்கு பயப்படுறியா பயப்படலையா நான் பார்க்க மாட்டேன், பார்க்க முடியாது. கர்த்தர் பார்க்கிறாரு. நீ யாருக்கு உண்மையா இருக்கிறாய்? கர்த்தருக்கா, மக்களுக்கா, உன்னோடு இருக்கிறவர்களுக்கா? நீ கர்த்தருக்கு பயப்படுகிறையா, மனுஷருக்கு பயப்படுகிறையா? தெரியாம மறைச்சிடலாம். கர்த்தர் ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார். உன்னுடைய அந்தரங்கங்கள், உன்னுடையதான அவமானங்கள் அன்னைக்கு வெளிப்படும். நீ கத்துனாலும் கதறினாலும் அதை சரி பண்ற முடியாது. ஜாக்கிரதை. ஆண்டவர் கிருபையாய் நம்மோடு கூட இடைப்பட்டு நீ எனக்கு பயப்படுகிற பயத்தோடு இரு, நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். மனுஷன் முகத்தை பார்க்குறான், உங்க அம்மா அப்பா உன் முகத்தை வெளியே நடவடிக்கையை பார்க்குறாங்க, ஆனா கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறாரு. உன் மனைவி உன்னைய வெளியே தான் பார்க்கிறா, கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறாரு. உன் கணவன் உன்னை வெளியே தான் பார்க்கிறான், உன் நடக்க வெளியே தான் தெரியும், ஆனா உன் உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. ஜீசஸ், ஜீசஸ் அவர் பார்க்கிறாருங்கிற, அவர் பார்க்கிறாரு அப்படிங்கிற உணர்வு இருந்தா உனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் நிரம்பிக்கிட்டே இருப்பாரு. தேவனுடைய நீதி, தேவனுடைய பிரியம், தேவனுடைய கிருபை நிரம்பிக்கிட்டே இருக்கும். வசனம் ஒரு இடத்துல சொல்லுது, நான் சவுலை விட்டு என் கிருபையை விலக்கினது போல தாவீதை விட்டு விலக்க மாட்டேன்னு சொல்றாரு. கீழ்ப்படியாம போனா கிருபை விலகிரும்பா, ஜாக்கிரதை. கர்த்தருக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயந்துகிட்டே இருந்தா உன் மேல வச்ச கிருபை விலகிரும். யாருக்கு பயப்படுகிறாய்? யாருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறாய்? உன்னை நிரப்புவதற்கு எப்பொழுதும் பிசாசு ரெடியா இருக்கிறான். மனுஷனை காட்டி, சூழ்நிலைமையை காட்டி, அதை காட்டி, இதை காட்டி
உன்னை ஆக்கிரமிக்கிறதற்கு ரெடியா இருக்கிறான். நீ உன்னை கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தால் ஒழிய அவர் உன்னை நிரப்ப முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் மனப்பூர்வமா நான் கர்த்தரால நிரப்பப்படணும், கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படணும், நான் கர்த்தருடைய ஆவியானவரால நடத்தப்படணும், நான் தேவனோடு இணைஞ்சு தேவனுடைய மனுஷனா மாறணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? நீங்க தேவனோடு இணைஞ்சிருந்தீங்கன்னா தேவ மனுஷன், நீங்க பிசாசு கடன் கொடுத்தீங்கன்னா பிசாசனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ். நீ யாரோடு வச்சு இணைஞ்சிருக்க? யாரோடு கை கொடுத்து கொண்டு இருக்கிற? யாருக்கு கை கொடுக்கிறாய்? நீ சிங்கிளா நிக்க முடியாது. யாராவது ஒருவர் உன்னை ஆட்கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் தானாய் ஆட்கொள்ளுகிறவர் அல்ல, நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நடத்துகிறவர். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரே நான் இவ்வளவு நாளும் அறிவில்லாம தெளிவில்லாம புரியாம நான் பிசாசுக்கு இடம் கொடுத்து என் வாழ்க்கையில பொய்யும் புரட்டும் திருட்டும் களவும் ஆண்டவரே என்னை நிரப்பி இருக்கிறது. என்னை இப்பொழுது நீர் நிரப்புங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமானவனாய் நான் வாழணும், உமக்கு பிரியமானதையே செய்யணும். உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது ஆண்டவரை எப்படி உமக்கு பயந்து ஆண்டவரை ஜனங்கள் சொல்லுகிறதை அல்ல, ஜனங்களுக்கு தலைவராய் அபிஷேகம் பண்ணின கர்த்தர் சொல்லுகிறத கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிரியமா வாழ்ந்து அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தினானோ அப்படி நான் மாறணும். எத்தனை பேர் உண்மையா விரும்புறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ். என்னை காண்பவரே தினம் காப்பவரே. உங்களை பார்க்கிறவர், என்னை பார்க்கிறவர், உள்ளத்தை பார்க்கிறவர், உள்ளத்தை ஆராய்ஞ்சு பார்க்கிறவர் கூட இருக்கிறாரு. நீ யாருக்கு மறைச்சிடலாம் நினைக்கிற? மனுஷனுக்கு மறைக்கலாம், கர்த்தருக்கு மறைக்க முடியாது. சொல்லுங்க, என்னை காண்கிறவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் நினைப்பதும் நான் யோசிப்பதும், நான் நினைப்பதும் நான் யோசிப்பதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னைய நன்றாக புரிந்திருக்கின்றீர். நீ யோசிக்கிறது கர்த்தருக்கு தெரியும். நன்றாய் நீர் சொல்லுங்க. இசையா நல்லா தெரிஞ்சிருக்கின்றீர். என்னை காண்பவரே உங்களை பார்க்கிறார்கிற உணர்வு நிரம்பட்டும். ராஜா என்னை காண்பவரே காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி உங்களைத்தான் அவர் சுற்றி இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறவர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் விழுந்தாலும் நான் எழுந்தாலும், நான் விழுந்தாலும் நான் எழுந்தாலும்
மனுஷனுக்கு தெரியாதப்பா நன்றாய் ஏசையா. அவருக்கு தெரியாம எதுவுமே இல்லை. அவருக்கு பயப்படுகிற பயன்தான் நம்மை அவருக்கு உகந்தவர்களாய் மாற்றி அவரோடு நம்மை இணைத்து தேவனுக்கு இடம் கொடுத்தல்னா அவருக்கு பயப்படுகிற பயத்துக்கு இடம் கொடுக்கிறதா, அவர் சொல்றத கேட்கறது தான். இல்லாட்டி நீ நினைக்காமலே, நீ விரும்பாமலே, நீ அனுமதிக்காமலே பிசாசு உன்னை நிரப்பி அவருக்கு எதிரடியா உன்னை திருப்பி வருவான். அசுத்தத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் காம விகாரத்தினாலும் காய்மகாரத்தினாலும் தன்னுடைய ஆவியினாலும் உன்னை நிரப்பிடுவான். ஜாக்கிரதை. ஆண்டவரே, நான் உமக்கு இடம் கொடுக்கிறேன்னு சொல்ல, நான் உங்களுக்குரியதுக்கு இடம் கொடுக்கிறேன், என்ன ஆட்கொள்ளுங்கப்பா. நிறைய பேருடைய வாய் திறக்கல பாத்தீங்களா? தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ உங்க வார்த்தையை முதுகுக்கு பின்னதாக எரிந்து போட்ட பாவங்களை மன்னியும். உடனடியாய் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து, தேவனே உமக்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுக்கு முன்பதாக அல்லப்பா. மனுஷன் பார்க்கறானா பார்க்கலையா எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க உள்ளத்தை பார்க்கறீங்க. உள்ளத்தில் உள்ளதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கறீங்க. உங்க ஆவியானவருக்கு நாங்க எங்களை தலைகளை தாழ்த்தி சிரம் தாழ்த்தி தருகிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.